கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க. உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருக்குன்னா எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை அறியாத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமைகள் ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய கையில் பணம் இருந்தால் கூட அதற்கு மேலே செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் நெருங்கிய உறவுகள் அல்லது தந்தையாரால் செலவினங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் உங்கள் கைக்கு வருமா அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை. உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே போத் ஆர் எஜுகேஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் ஓரளவுக்கு வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மையை முதல்ல சொன்ன வார்த்தை தான். ஒரு பக்கம் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் நான் வந்து பண்ணி பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இந்த வாரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார், அவரும் குருவோடைய இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை தான். எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லாவே இருக்குது. அதே நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்காது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. குறிப்பாக நீங்கள் எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போகும்போது, நடந்து போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள். வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. பெருசாக ரேஸில், எனி ஸ்பெக்குலேஷனில், இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அது உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய சர்வீஸில் எல்லாத்துலேயுமே இந்த